இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 8th வரலாறுல இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள், காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. இந்த லெசனுக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்னும் இந்த லெசனுக்கான டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் ரிப்பன் பிரபு. இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யாருன்னா ரிப்பன் பிரபு. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யாருன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். சதி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராயின் முயற்சியினால் சதி ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1829. ராஜாராம் மோகன் ராயின் முயற்சியினால் சதி ஒழிப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1829. கல்கத்தாவின் கல்விக் கழகத்தின் தலைவராக இருந்தவர் ஜே.இ.டி. பெதுன். சார்லஸ் வுட் கல்வி அறிக்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 1854. இந்திய பெண்கள் எந்த ஆண்டு பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்கினர்? 1880. தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் பெரியார் ஈவேரா. தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டவர் யார்னா பெரியார் ஈவேரா. இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி யார்? ராஜாராம் மோகன் ராய். இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். கந்துகூரி வீரேசலிங்கம் பந்துலு வெளியிட்ட பத்திரிகை விவேகவர்த்தினி. கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர் சங்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்? 1905. கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய ஊழியர் சங்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்னா 1905. சென்னையில் விதவை பெண்களுக்காக நிறுவப்பட்ட சங்கம் பிரம்மஞான சபை. சென்னையில் விதவை பெண்களுக்காக நிறுவப்பட்ட சங்கம் எதுனா பிரம்மஞான சபை. பெரியார் கருத்துக்களால் மிகவும் கவரப்பட்ட பெண் சீர்திருத்தவாதி டாக்டர் எஸ் தர்மாம்பாள். இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு பெண்களுக்கு சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என உத்தரவாதம் அளிக்கிறது? பிரிவு 14. இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவு பெண்களுக்கு சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என உத்தரவாதம் அளிக்கிறதுனா பிரிவு 14. பெண்களுக்கான தேசிய ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஜனவரி 1992. பெண்களுக்கான தேசிய ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா ஜனவரி 1992. இந்தியாவில் இரும்பு பாதைகள் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1853. இந்தியாவில் இரும்பு பாதைகள் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1853. ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டதன் விளைவாக வர்த்தக பாதைகள் திசை திருப்பப்பட்டு ஒவ்வொரு ரயில் நிலையமும் எதை ஏற்றுமதி செய்யும் மையமாக மாறியது? மூலப்பொருட்களை. கிழக்கிந்திய கம்பெனியின் இயக்குநர்களில் ஒருவரான யார் மாநகராட்சி உருவாவதற்கு காரணமாக இருந்தார்? சர் ஜோசியா சைல்டு. யாருடைய தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்தின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது?
ரிப்பன் பிரபு. வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் எனவும் சேர்த்து அழைக்கப்பட்ட நகரம் மதராஸ். வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் எனவும் சேர்த்து அழைக்கப்பட்ட நகரம் எதுனா மதராஸ். புனித ஜார்ஜ் கோட்டை எந்த ஆண்டு வரை கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்தது? 1774 வரை. மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1956. மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1956. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என எந்த ஆண்டு மறுபெயரிடப்பட்டது? 1969. மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என எந்த ஆண்டு மறுபெயரிடப்பட்டதுன்னா 1969. 7 தீவுகளை கொண்ட நகரம் பம்பாய். எந்த ஆடைகளின் சிறந்த தரத்திற்கு இந்தியா பிரபலமானது? பட்டு மற்றும் பருத்தி. தகர தொழிற்சாலைகளுக்கு புகழ்பெற்ற நாடு வங்காளம். மஸ்லின் ஆடைகளுக்கு புகழ்பெற்ற நகரம் டாக்கா. தோட்ட தொழில் மூலம் எவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தது? தேநீர், காபி மற்றும் கருநீல சாயம். தோட்ட தொழில் மூலம் எவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்ததுன்னா தேநீர், காபி மற்றும் கருநீல சாயம். அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1839. அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1839. கிழக்கிந்திய பகுதிகளில் மிக முக்கியமான தொழிலாக இருந்தது தேயிலை தோட்டம். இந்தியாவில் சணல் தொழிற்சாலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1855. இந்தியாவில் முதல் காகித ஆலை எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1870. சணல் தொழிற்சாலைன்னு கேட்டாங்கன்னா 1855. காகித ஆலை 1870. இந்தியாவில் பருத்தி ஆலை நிறுவப்பட்ட 2 நகரங்கள் பம்பாய் மற்றும் அகமதாபாத். கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் முக்கியத்துவம் பெற்று காணப்பட்ட நகரம் கான்பூர். டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எந்த ஆண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்டது? 1907. டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எந்த ஆண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்டதுன்னா 1907. இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1985. நுகர்வோர் பொருட்களின் துறை புறக்கணிக்கப்பட்ட காலம் 1965 முதல் 1980. எந்த தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும்? நெசவு. இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். இந்தியாவின் தொழில்மயமாதலுக்கு காரணம் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. இந்தியாவின் தொழில்மயமாதலுக்கு காரணம் அல்லாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் தொழில்துறை கொள்கை.
இன்னும் சில பேர்கிட்ட படிக்க மெட்டீரியல்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. நம்மகிட்ட தமிழ், சயின்ஸ் அண்ட் சோசியல் மெட்டீரியல்ஸ் இருக்கு. தேவைப்பட்ட மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. உங்க நேம் சொல்லி எந்த மெட்டீரியல்ஸ் வேணுமோ டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீட்டெயில் சொல்றோம்.